வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து டிசைனிங் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து தான் கட் பண்ண போகிறோம். நெக்கு வந்து போட் நெக் கேட்டிருக்காங்க, பிரின்சஸ் கட் கேட்டிருக்காங்க. கை வந்து நார்மல் கை தான். இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த 34 இன்ச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பேக்கில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஓட்டை கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறது வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த மெஷர்மெண்ட் தான் கட் பண்ண போகிறோம். உயரம் வந்து 13 இன்ச்சு, பாடி லூஸ் வந்து 34, இடுப்பு சுற்றளவு வந்து 31, கை உயரம் வந்து 6, கை சுற்றளவு 10.5, ஃப்ரண்ட் நெக்கு 4.5, பேக் நெக்கு 4. இப்போ இதே மெஷர்மெண்ட் தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த லைனிங் மெட்டீரியல், இதான் அந்த டிசைனிங் ப்ளவுஸ். இது வந்து கைக்கு மட்டும் இந்த பார்டர் இருக்கும், நெக்குக்கும் அந்த பின்னாடி ஓப்பன் கேட்டிருக்காங்க இல்லையா ஹோல்ஸ், அதுக்கு பைப்பிங் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து சுருக்கமாக இருந்ததுன்னா அயன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவு டபுள் பீஸாக மடிச்சுட்டு இங்கே வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு மார்க் போட்டாச்சு. ப்ளவுஸ் ஒயர் வந்து 13 இன்ச்சு, 13 நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடணும். 13 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கணும். 13 மார்க் போட்டாச்சுங்களா. கரெக்டாக வந்து போட் நெக் வந்து 7 வைக்கணும். ஏன்னா நார்மல்னால் உங்களுக்கு வந்து 6, 5 தான் வரும். இது போட் நெக்னா கரெக்டாக 7. அதே வந்து ஆமூல் இறக்கம் 6.5 வைக்கலாம். உங்களுக்கு 6.5 வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவு 6.5 வச்சுட்டு ஒரு மார்க். இப்போ வந்து பாடி லூஸ் வந்து 34 இல்லைங்களா. 34னா ஃப்ரண்ட்டு 2 இன்ச்சு, பேக் 2 இன்ச்சு பெருசாக இருக்கணும். 38 வரும் 4 இன்ச்சு சேர்க்கும்போது. இதில் வந்து 9 இன்ச்சு, கரெக்டாக 9.5. ஏன்னா இப்போ 9.5னா இதில் 2 இன்ச்சு பெருசாக வந்துடும், ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு பெருசாக வந்துடும். அப்போ வந்து 4 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். 9.5 வச்சுருக்கோம். இடுப்பு சுற்றை வந்து 31 வந்து 7.75 வருதுங்களா. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், 8.75. இந்த 1 இன்ச்சு எதுக்காகனா இங்கே டாட் போடுவோம் இல்லையா, இந்த அளவு டாட் போட்டுருவோம், அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க், இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க். இப்போ கரெக்டாக 9, இங்கே வந்து 9.5 வச்சுருக்கோம். இங்கே வந்து 7.75 வரும், 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். ஷோல்டர் வந்து 14 வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த அளவு அப்படியே வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த 7 வச்சுட்டு இதான் வந்து இந்த ஆமூல் இருக்கும். இந்த அளவு நிறுத்திட்டு இங்கே வந்து நம்மளுக்கு சைடில் வந்து கரெக்டாக இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் போதும். இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இதான் வந்து நம்மளுக்கு கற்காது. இந்த கீழே வந்து சின்னதும் பெருசுமாக இருந்ததுன்னா ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் கரெக்டாக இதுலேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா போட் நெக்னாலே கொஞ்சம் ப்ராடாக வரும். இந்த அகலம் வந்து 3 இன்ச்சு, நெக்கே இருக்க வந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த 4 இன்ச்சு இருக்குங்க இல்லையா, இந்த அளவுக்கு இந்த அளவு ஷேப், இந்த அளவு ஷேப் போட்டு அப்படி இந்த அளவு எடுத்துக்கலாம். இதுதான் போட் நெக், இப்படி வந்துடும் இந்த ஷேப்பு. இங்கே வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இங்கே வந்து இந்த அளவு விட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த அளவு இப்படி டபுளாக பீஸ் இப்படி மடிச்சுட்டு இந்த அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியமாக கட் பண்ணியிருக்கேங்க ஹோல்ஸு. சப்போஸ் பெருசாக கேட்கணும், நீங்கள் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து முனையில் வந்து ஒரு லூப் வச்சுட்டு பட்டன் கட்டிக்கலாம். இதில் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இந்த அளவு அப்படியே ஷேப் வந்துடும். இப்போ அப்படியே மடிச்சுட்டு அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் அப்படியே டபுளாக மடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து வந்து 6 ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 6.5.
கை சுற்றல் வந்து 10.5 இன்ச்சு, கரெக்டாக 5.25 வச்சுருக்கலாம். இதுலேருந்து இந்த மார்க் போட்டுங்க இல்லையா, இதுலேருந்து 3 இன்ச்சு. ஆமுல் சுற்றல் வந்து 7, கரெக்டாக இங்கே 7 வைக்கும்போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க், இதுலேருந்து அப்படியே ஒரு ஆமுல், இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஆமுல் இருக்கிறது ஒன்று, இங்கே கரெக்டாக சைடில் ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் போதும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுதான் ஸ்லீவ் கட் பண்ணிச்சு. சென்டராக வந்து ஒரு ஹர்கத் போட்டு அப்படியே டபுள் பீஸாக இந்த பீஸ் எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கணும். இந்த கவர் தட்டு எடுக்கிறது ஃப்ரண்ட் சைடு வந்துடணும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து டபுளாக மடிச்சுட்டு இந்த ஆமுல் கட் பண்ணியிருக்கோங்க இல்லையா, இந்த 2 பீஸும் இப்படி பார்க்கும்போது இந்த ஜாயிண்ட்டும் இது இந்த ஹர்கத்தும் ரெண்டும் ஒன்றா வரணும். அப்போ தான் வந்து இங்கே சைடில் பிடிக்கும்போது சின்னது பெருசுமாக இல்லாமல் ஒரே நீட்டாக வரும். அதுக்காக தான் வந்து நீங்கள் எந்த ப்ளவுஸ் கட் பண்ணாலும் பரவாயில்ல, இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவுக்கு இந்த ஹர்கத்தும் ஒன்றா வரணும். அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இது சின்னது பெருசுமாக கட் பண்ணும்போது உங்களுக்கு தள்ளி தள்ளி வரும். இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து இந்த ஸ்கேல் அளவு துணி விட்டால் போதும். இப்போ இந்த பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பேக் சைஸ் தான் ஃப்ரண்ட்டும் வரும். கரெக்டாக இந்த அளவு வச்சுட்டு இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இந்த ஆமுல் என்ன ஷேப் கட் பண்ணிக்கிறோமோ அதே அளவுக்கு தான் இந்த ஷோல்டர் அளவு. அது இப்போ பேக் ஃப்ரண்ட்டு ஒரே அளவு கேட்கும்போது இந்த நெக் இருக்கு இல்லையா, போட் நெக்கு, இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் அளவு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வேணால் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கமாக கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கலாம். இதே சைஸ் வேணாலும் இதே சைஸ் எடுத்துக்கலாம். இவங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். இப்போ இந்த ஷேப்லாம் அப்படியே வந்துடும். இந்த ஷேப் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டு என்ன சைஸ் கிட்டுமோ பேக்கு அதே சைஸ் தான் இதுவும் வரும். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் அந்த பிரின்சஸ் கட் பண்ணணும். இப்போ இது தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது பீஸு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு எடுத்துருக்கீங்க இல்லையா, இப்போ வந்து இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பேக் பீஸு இந்த அளவு வச்சுட்டு நம்ம என்ன சைஸ் விட்டுருக்கோமோ அதே அளவு ஒரு ஹர்கத் போட்டுக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. இங்கே வந்து அந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு ஹர்கத் போட்டுக்கணும். இப்போ பிரின்சஸ் கட் வந்து கரெக்டாக இந்த ஓப்பன்லேருந்து இங்கே பிடிச்சி தைக்கிறதா சேர்த்து 4 இன்ச்சு, இங்கே வந்து 4 இன்ச்சு வந்துடும். இங்கே 4 வச்சுருக்கோம், இங்கே 4.5 இன்ச்சு. இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அப்படியே இந்த ஷேப் வந்துட்டு அப்படியே வந்து இந்த அளவு பெண்டு வந்துடணும். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, அப்படியே இந்த அளவு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக கட் பண்ணணும். ஏன்னா இதில் டாட் வராது இல்லையா, இதை கம்மி பண்ணி எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதேமாரி இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஷேப் வரும்போது இப்படி கரெக்டாக வந்துடும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த டாட் போடும்போது இப்படி வந்துடும். இந்த ஜாயின் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு, இதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதும். ஏன்னா இங்கே தைக்கும்போது நீங்கள் லைட்டாக சுருக்கின மாதிரி தைக்கும்போது அப்போ தான் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இதுதான் வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட்டு. இந்த ஷேப் வந்துடும். அப்படி இதை இருக்குங்க இல்லையா, இப்படி தைக்கும்போது இங்கே நல்லா எந்த அளவு குளிர் கொடுத்து தைக்குமோ அப்போ வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஒரிஜினல் கட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பார்டர் இருக்கு இல்லையா, டபுளாக மடிச்சுட்டு இந்த ஸ்லீவ் வந்து அப்படி வேணாங்களும் இந்த பார்டரை நீங்கள் பிரிச்சுட்டு கூட வச்சுக்கலாம். பிரிக்காமல் வேணாலும் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து பெரிய தையல் தான் போட்டுப்போம். இதில் நீங்கள் தைக்கும்போது இன்னொரு தையல் போட்டுட்டு தான் தைக்கணும். இந்த அளவு மடிச்சுட்டு இந்த அளவுக்கு அப்படியே வந்து இதை ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம்.
இந்த அளவு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உள் சைடு கட் பண்ணல, மேல் சைடு தான் கட் பண்ணுறோம். ஏன்னா இது பார்டர் இருந்து இல்லையா, அதனால் மேலே கட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இப்படி மடித்து போடவும் இப்படி மடித்து போட்டுக்கலாம். 2 பீஸும் ஒரே அளவுக்கு மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு அப்படி இந்த கரை பீஸ் இருக்கு இல்லையா, அது கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கரையோட வந்து வைக்கக்கூடாது. அதேமாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து டபுளாக மடிச்சுட்டு இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, பிரின்சஸ் கட் பீஸ், இந்த அளவு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து சும்மா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தையல் அடிக்கும்போது நம்ம விட்டுட்டு இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஜாயிண்ட் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வர அளவுக்கு இல்லை, இந்த அளவுக்கு வர அளவுக்கு போட்டுட்டு அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸ்ட்ரா வந்து 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணால் போதும். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. ஜாயிண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்துடும். இது வந்து இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த ஹோல்ஸ் வச்சுருக்கீங்களே பேக்கில், இதில் வந்து சேரீ துணியில் பைப்பிங் கொடுத்துருவோம். இங்கே ஹோல்ஸுக்கும் நெக்குக்கும் கைக்கு தான் பார்டர் வந்துடுச்சு. இதில் பைப்பிங் கொடுக்கும்போது இங்கே வந்து முனையில் வந்து ஒரு லூப் வச்சு பட்டன் கட்டும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது வந்து ஸ்லீவ். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் உங்களுக்கு கட் பண்ணது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.